யுஎன்பியும் எஸ்ஜேபியும் சேர்வது குறித்தான பேச்சுவார்த்தைகள் குறித்து பல செய்திகளை நாங்கள் அண்மை காலமாக வெளியிட்டு வந்திருந்தோம். இந்த கதையை நாங்கள் பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தைக்குள் நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அதிகம் பேசி இருக்கிறோம் கடந்த வீடியோக்களிலேயே. இப்போது இந்த பேச்சுவார்த்தையினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது யாரை வேண்டுமென்றாலும் சேர்த்து கொள்ளலாம், ஆனால் இந்த யுஎன்பியையும் எஸ்ஜேபியையும் சேர்த்து கொள்ளவே முடியாது என்கின்ற நிலைமைக்குத்தான் இப்போது இவர்களுடைய நிலைமை என்பது வந்திருக்கிறது. இது குறித்து ஆசும் அரசிங்க கூட அண்மையிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே பேசுகின்ற போதும் இந்த இரண்டு கட்சிகளும் சேரவே மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் இந்த இரண்டு கட்சிகளுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த லா என்கின்றவர்களால் இந்த இரண்டு கட்சியையும் சேர்க்கவே முடியாது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த இரண்டு கட்சிகளிலும் இருக்கின்ற அந்த லாயில் இருப்பவர்கள் யார் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது நாங்கள் தெரிந்து கொண்ட விடயம்தான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற அந்த லா சாகலவாகவும் எஸ்ஜேபியில் இருக்கின்ற அந்த லா கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற இப்போதும் இருக்கின்றாரா இல்லையா என்று தெரியவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவுக்கு வெல்ல வைப்பதற்காக கடுமையாக பாடுபட்ட ஒருவர் தான், அவருடைய ஆலோசகராக இருந்த ஒருவர் தான் லக்ஷ்மன் பொன்சேகா. அத்தோடு சஜித் பிரேமதாசவினுடைய மனைவி ஜலனி ஆகிய இந்த இரண்டு பேரும், அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த சாகலவும், இவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த இரண்டு கட்சியையும் சேர்க்கவே முடியாது என்கிற நிலைமைக்குத்தான் இப்போது நிலைமை வந்திருக்கிறது. இதற்கு இடையிலே எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற இந்த இம்தியாஸ், ஹர்ஷ, கபீர் போன்றவர்கள் எஸ்ஜேபி கட்சியை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு சதித்திட்டத்தில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சமூக வலைத்தளத்திலே ஒரு பெரும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த மூன்று பேரையும் இந்த கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரமும் சமூக வலைத்தளங்களிலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இம்தியாஸ் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே பல தசாப்தங்களாக சஜித்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவராக இருந்து வருகிறார். அப்படி அர்ப்பணித்த ஒருவராக இம்தியாஸை சஜித் மறந்து விட்டாரா என்கின்ற விடயங்களும் சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு வருகிறது. அதே போன்று அண்மை காலமாக பெரும் பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம்தான் ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் மூலமாக மீண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளே வருவாரா வர மாட்டாரா என்கின்ற விடயம். இது அண்மை காலங்களில் சமூக வலைத்தளங்களிலே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருக்கிறது. சிலிண்டரனுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற சர்மிளா இந்த கதை குறித்து மறுப்பை தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் மூலமாக பார்லிமன்றத்துக்குள்ளே வர மாட்டார் என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார். அதே போன்று இந்த விடயம் குறித்து சிலிண்டரனுடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக பார்லிமன்றத்துக்கு சென்றவரும், அதே நேரம் பார்லிமன்றத்திலே சிலிண்டரனுடைய தலைவராகவும் இருக்கின்ற ரவி கருணாநாயக்கவும் இது குறித்து கேள்விப்படுகிறார். இப்படி கேள்விப்படுகின்ற போதும் பார்லிமன்றத்தில் இருக்கின்ற எம்பிக்கள் ரவி கருணாநாயக்கவிடம் இது குறித்து கேட்டிருக்கிறாராம். அதற்கு ரவி கருணாநாயக்க சிரித்துவிட்டு அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறாராம். சிலிண்டரனுடைய தேசிய பட்டியலிலே நானும் ஃபைசர் தான் இருக்கிறோம். ரணில் தேசிய பட்டியல் மூலமாக வருவதாக இருந்தால் ஒன்று நான் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது ஃபைசர் ராஜினாமா செய்ய வேண்டும். நான் ஒருபோதும் ராஜினாமா செய்ய போவதில்லை, ஃபைசரும் ராஜினாமா செய்ய போவதில்லை. ஒருவேளை ஃபைசர் ராஜினாமா செய்தால் அதற்கு பதிலாக நாங்கள் ரணிலை கொண்டு வர மாட்டோம், வேறு ஒருவரை தான் தேசிய பட்டியல் மூலமாக கொண்டு வருவோம். எனவே இது ஒரு நடக்காத விடயம் என்கின்ற விடயத்தை ரவி கருணாநாயக்க பார்லிமன்றத்திலே அவரோடு இருந்த எம்பிக்களோடு பேசியதாக தெரிகிறது. எது எப்படியோ அரசியலில், குறிப்பாக இலங்கையினுடைய அரசியலில் நாளை இதுதான் நடக்கப் போகிறது என்பதை ஊகிக்கவே முடியாது. இப்போது நடந்தது நாளை மாறி நடக்கக்கூடியதாக இருக்கும். எப்போது என்ன நடக்கும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாத ஒரு அரசியல் தான் இலங்கையினுடைய அரசியல் இருக்கிறது. நாளை இதுதான் நடக்கப் போகிறது என்கின்ற யூகிக்கக்கூடிய அரசியல் என்பது அரசியல் புரிதல் இல்லாதவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரச்சாரமாகவே இருக்க போகிறது. நாங்கள் ரவி கருணாநாயக்க ரணில் வரமாட்டார் என்று சொன்னாலும் நாளை ரணில் வரலாம் என்கின்ற நிலைதான் இலங்கையினுடைய அரசியலை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது
விளங்குகின்ற விடயங்களாக இருக்கிறது. அதே போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் மோடியை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார். இந்திய பிரதமர் மோடியை இலங்கைக்கு கொண்டு வந்து ஜனாதிபதி பிரச்சாரத்தின் போது அதை வைத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு அவர் கடும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். இந்திய பிரதமர் மோடியை கூட அழைத்திருந்தார் இலங்கைக்கு வருமாறு ரணில் விக்ரமசிங்க. ஆனால் அந்த அழைப்பை மோடி நிராகரித்தார். இந்தியா தங்களோடு இருக்கிறது என்பதை மஹிந்தவும் ரணிலும் எப்பொழுதும் காட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அனுர ஜனாதிபதி ஆனதன் பின்னர் அவருடைய முதலாவது இந்திய விஜயத்தின் போதும் அவருக்கு அங்கு கிடைக்கப்பெற்ற வரவேற்பு மூலம் அந்த நிலைமை என்பது மாற்றம் பெற்றிருக்கிறது. இந்தியா சென்ற அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருமாறு அவருக்கு ஒரு அழைப்பிதழை வைத்திருக்கிறார். அன்று எப்படி ரணிலுடைய அழைப்பை இந்திய பிரதமர் நிராகரித்தாரோ அப்படித்தான் அனுரவினுடைய இந்த அழைப்பையும் இந்திய பிரதமர் நிராகரிப்பார் என்று பலரும் எதிர்பார்த்தாலும் இப்போது ரணிலுடைய அழைப்பை நிராகரித்த இந்திய பிரதமர் மோடி அனுரவினுடைய அழைப்பை ஏற்றிருக்கிறார். அடுத்த ஏப்ரல் மாதம் அளவில் இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மோடியினுடைய இலங்கை விஜயத்தின் போது 120 மெகாவாட் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்துக்கான அடிக்கலை நாட்டுவதற்காக வேண்டி அவர் வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. மோடியினுடைய இலங்கை விஜயத்தின் போது அனுரவனுடைய இந்திய விஜயத்தில் முழு அறுவடையையும் இலங்கை அனுபவிக்கும் என்றும் சிலர் பேசிக்கொண்டு வருகின்றனர். ஆனால் இங்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால், நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்தியா சம்பூர் மின் நிலையத்தை கட்டுவதற்காக வந்தது. அப்போது அதை கட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி ஜேவிபி நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தியது. அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டது. இந்த எதிர்ப்புக்கு தலைமை தாங்கிய ஒருவர் தான் லால்காந்த. அவர் இப்போது கேபினெட் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது இது ஒரு விதியின் சதியா அல்லது விதியின் விளையாட்டா அல்லது இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. அப்போது எதிர்த்த ஜேவிபி இப்போது அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அதே மோடி அதே சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தில் அடிக்கல் நாட்டுவதற்காக வருவது என்பது இது குறித்து கடந்த கேபினெட்டிலும் கூட பேசப்பட்டிருக்கிறதாம். அந்த கேபினெட்டின் போது சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கிறதாம். ஆனால் அது இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அப்போது எதிர்த்த லால்காந்த இதே சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான இந்த கேபினெட்டினுடைய பேச்சுவார்த்தை நடக்கின்ற போது அதே கேபினெட்டிலும் அதே லால்காந்த இருந்திருக்கிறார் என்பதுதான். இதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் உள்ளூராட்சி தேர்தல்கள் நடப்பதற்கு முன்னதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வர இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மோடி இலங்கைக்கு வருவதான தகவல்கள் வெளியாகியதிலிருந்து ரணிலும் சஜித்தும் நாமலும் கவலை அடைந்திருப்பதாக தெரிகிறது. இந்தியாவுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்தியா சென்று வருகின்ற ரணில் அனுரவினுடைய இந்த அழைப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிராகரிப்பார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர் அதை நிராகரிக்கவில்லை, அதை ஏற்றிருக்கிறார் என்பது ரணிலும் எதிர்பார்க்காத ஒரு விடயமாகத்தான் இங்கே இருக்கிறது.